Taste the Daily. மதுரை மாவட்டம் பழமுதிர் சோலை கோவிலுக்கு செல்லும் வழியில் கால்மிதி விரிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில், கள்ளழகர் கோவில், சோலைமலை முருகன் கோவில், ராக்காயி அம்மன் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். அப்படி வருகை தரும் பக்தர்கள் ஏராளமான பணம், நகைகளை காணிக்கையாகவும் செலுத்துகின்றனர். இத்தகைய பக்தர்களுக்கு விடியா அரசின் அறநிலைத்துறை எந்த வசதியும் செய்து தருவதில்லை. அதே சமயம் கோவிலுக்கு முக்கிய பிரமுகர்களோ துறை அதிகாரிகளோ வரும்பொழுது அவர்களை வெயிலிலிருந்து காப்பாற்ற சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகின்றனர். இதனால் பக்தர்களுக்கு கால் மிதி விரிக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதிகாரிகள் வரும்போது தண்ணி ஊற்றி அந்த இதை சூட்டை அணைக்கிறாங்க. அதாவது கோவில் பஸ்ஸு போகிற இடத்துலேருந்து கோயில் வரைக்கும் அந்த மேட்டு அமைச்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் எல்லாருக்குமே, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இது அவசியம் நிர்வாகமும் சரி, அதிகாரிகளும் சரி இதை கண்டுக்காமல் இருக்காங்க. அது அவசியம் நீங்கள் செயல்பாடு பண்ணணும். வேறு தனக்காக இல்லை, பொதுமக்களுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தங்கள் ஊராட்சிகளுக்கு விடியா திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் திமுக தலைவர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற திமுக கவுன்சிலர்கள் கடந்த 6 மாதங்களாக தங்கள் வார்டுகளுக்கு எந்த பணியையும் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். விடியா திமுக அரசில் திமுக ஒன்றிய குழு தலைவரை எதிர்த்து சொந்த கட்சி உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியான விசிக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தது திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக கூறப்படுகிறது. கவுன்சிலர் கையெழுத்து போட தான் வேலை வரும்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் எங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி கையெழுத்து போட்டோம். ஆனால் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தலைவருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு விட்டுட்டோம். இப்போ அங்கன்வாடி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 16 லட்சத்துல கட்டி முடிச்சாச்சு. இப்போ தீர்மானம் வைக்கிறாங்க 16 லட்சத்துல 14 லட்சம் ஒன்றிய கவுன்சிலர் நிதிட்டு கொடுக்குறோன்ட்டு. அப்போ கொடுக்கறதுக்கு நாங்களே அந்த ஒர்க் செஞ்சுட்டு போவோமே. அப்போ எதுக்கு கவுன்சிலர் சேர்மன் மூலியமா தலைவர் செய்யணும்? சுருக்குமடி வலையை தடை செய்ய வலியுறுத்தி 3 நாட்களாக நடைபெற்ற நாகை, காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. நாகப்பட்டினம் மக்கரைப்பேட்டையில் நடைபெற்ற மீனவர்கள் கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போல் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை மீனவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர், மீன்வளத்துறை இயக்குநர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, அதிவேக இன்ஜின் மற்றும் அங்கீகரிக்கப்படாத விசைப்படகை அரசு கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் பிரபல ரவுடியான சிடி மணி சேலத்தில் கைதான நிலையில் கால் முறிவு ஏற்பட்டதால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலை முயற்சி, ஆள்கடத்தல் என பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கிய சிடி மணி சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து பின்பு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நிலையில் சேலத்தில் பதுங்கி இருந்ததை அறிந்த சென்னை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட போது சிடி மணி தப்பியோடியதாகவும் அப்போது கீழே விழுந்து வலது காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் எனது மகன் உயிருக்கு ஆபத்துள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சிடி மணியின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் மதுபோதையில் இருந்த தூய்மை பணியாளர் பெண்களை தகாத வார்த்தைகளால் வசைபாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாநகர் அஸ்தினாபுரம் பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் நடராஜ் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. தலைக்கு ஏறிய மதுபோதையால் தூய்மை பணியாளர் நடராஜ் அங்குள்ள பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் நடராஜனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு நடராஜ் வேலையெல்லாம் பற்றி கவலையில்லை என தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.